வீட்டுகளுக்கு வெள்ளம் வந்த பிராஞ்சலினா அவங்களுக்கு நிவாரணம் தெரியல. இந்த பாலமே பாருங்க எல்லாம் இடிஞ்சுதான் கிடக்கு. ஊர் மேனைக்கெல்லாம் நிற்கும் தண்ணி. நாங்கள் இந்த பாலம் இல்லாம அதனாலதான் நடந்து வாரது. இந்த தண்ணிக்கு விரட்டினா உயிர் செஞ்சு முதல் காலக்கண்டு வயது போனாக்கள் எல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்க செஞ்சது. நீங்க எந்த ஊர்? இறங்கி தண்ணி இறங்கி பாய். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பருத்துறை கட்கோளம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ தான் வந்து மழை விட்டுருக்கு. காலமையிலேருந்து நல்ல மழை, அதாவது கூடுதலாண்டு யாழ்ப்பாணம் ஃபுல்லாக வந்து மழை தான் பெய்துருக்கு. இந்த மழை காலத்தில் வந்து கடற்கரைக்கு முன்னால் ஒரு குளம் ஒன்று இருக்குது. கட்கோளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடலுக்கு வாரன்னு சொன்னாவே ஒரு பாலத்தெல்லாம் பெரியணும். அதுக்கிட்ட தான் அந்த பாலம் இருக்குது. இப்போ இந்த குளத்துக்கு வந்து இந்த மழை தண்ணி வந்து கூடுதலாக இருக்குது. வெள்ளை தண்ணி இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து வந்திருக்கு. இந்த மழை தண்ணி கூடுதலாக வர்ற டைம் வந்து பான் அப்படின்னு சொல்லிக்கணும், குளங்களுக்கு திறந்து விடுற மாதிரி இவை வந்து இந்த கடற்கரையை வந்து வெட்டி வந்து விடுக்கணும். அதுதான் வெட்டி விட்டு கொண்டு இருக்கணும். அதுதான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். அது என்னத்துக்காண்டி வெட்டி விடணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அண்ணாக்களோட கேட்டு தெரிஞ்சுள்ளோம். இதில் வந்து நாங்கள் நேற்று வந்து மழை வந்து காணாது அப்படின்னு சொல்லிச்சோம். முன்னாடி சொன்னால் கடலுக்கு வந்து தண்ணியை வந்து பிரித்து விடுறதுக்கு மழை வந்து காணான்னு சொல்லிச்சோம். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமே கூடுதலாக வந்து நல்ல மழை தான் பெய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க வந்து இல்லாம தான் இருக்கு. இப்போ வந்து அங்கால வந்து கடலுக்கு வந்து இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிரித்து விட்டு கொண்டு இருக்கோம். அதைத்தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த பாலமே பாருங்க எல்லாம் இடிஞ்சு தான் கிடக்கு. அரைவாசி வந்து தண்ணிக்குள்ள தான் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் வாழ்வாங்க தான் இருக்க போகுது. அதாவது இப்போ காலமே வந்து இந்த போட்டுகள் எல்லாம் வந்து தள்ளி விடுங்க சொன்னால், அந்த தண்ணி வந்து இன்னைக்கு மழை காலத்தில் வந்து கூடிக்கொண்டு வரும். அந்த இதெல்லாம் வந்து முதல் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து கடல் அடி கூட இருக்கக்கூடிய வந்து போட்டுகள் எல்லாம் வந்து எத்தி மண்ணுக்கு வந்து விட்டுருக்கு. கடல் தண்ணி வந்து அரிச்சு கொண்டு போட்டுருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு வந்து கடல் வந்து அலை வந்து அடிக்குதுன்றதை நீங்கள் இதில் பாருங்க. இதில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும், கடல் அலை வந்து இந்த பொட்டில் இருக்க அளவுக்கு வந்துருக்கு. அவங்களாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அலை வந்து வராது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் இருந்து பார்க்க தெரியும். உங்களுக்கு உயர்த்தி காட்டுறேன் பாருங்க. அங்கால வந்து அந்த குளம் மாதிரி இருக்க அந்த தண்ணி வந்து தெரியுது. இங்கால வந்து கடலோட தண்ணி வந்து தெரியுது, கடல் தண்ணி தெரியுது. எல்லா வேலைகளும் வந்து இதெல்லாம் வச்சுட்டு போயிடும். வேலை, போட் இன்ஜின்கள், கட்டுமரங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் நிற்கும். கடல் அலை வந்து தொடுத்துட்டுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கால இருக்க குளத்தோட வந்து தொடுத்துட்டுது அப்படின்னு சொன்னால் ஒரு இருக்குமே தெரியாதானே. இது ரெண்டுமே தொடுத்துட்டுது அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க போட் எல்லாமே வந்து அப்படியே தண்ணியோட இழுபட்டு கொண்டு போடணும். எந்த பக்கம் காற்று இருக்கோ அந்த பக்கம் வந்து கொண்டு போயிடும். அதால தான் இப்போ இது வந்து மெயினாக இது வந்து வெட்டி விடும். நேரில் வந்து வெட்டி கொண்டு வைக்கணும். அப்போ இந்த மாதிரி கடல் அடியே இதில் ரெண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல கடல் வந்து தாளமுக்கங்கள் இருக்குது. அதை விட 2 நாளில் புயல் வர்றது அப்படின்றதெல்லாம் கதைக்கணும். போய் எங்களுக்கு வடிவாக தெரியாது. இதில் பாருங்க, இப்போ அண்ணன் வந்து தண்ணி போகக்கூடிய மாதிரி வெட்டி கொண்டு இருக்கு. இறங்கி பாருங்க, அதெல்லாம் வந்து தண்ணி வந்து வந்துருக்கு.
எதுண்ணே பாயமையா தண்ணி இருக்கும் 6 அடி தண்ணி இருக்கும் பக்கத்து அவடத்துல ஒரு 10 அடி கிட்ட இருக்கு தண்ணி. ஆனா அதுல அந்த ஒரு புள்ளியோட செத்த கிளிச்சி பட்டு அங்க அந்த அவடத்துக்கு அந்த குட்டிக்கு சூசைடு இல்ல வந்து தாண்டு செத்தது இதுக்குள்ள ரங்கராக கரைச்சிடலாம். பாக்கையா தெரியலையே இவ்வளவு வாழ்ப்பம் இருக்க மாட்டேன். நான் உண்மையா நினைச்சு வந்து கரையில நிக்கிறேன் எனக்கு கருத்த கலர்ல இருக்கதாமே ஆல்பம் இங்க வேற கால் வைக்க தெரியுதான் இங்க எப்படி போகுது கால் வைக்காத சரி மன்னர் கால் தண்ணி விட்டா சரி. ஓகே நீங்க அப்படியே வெட்டி விட்டீங்கன்னா ஃபுல்லா தண்ணி உள்ள அங்க போயிடுமா? முழு தண்ணியும் போயிட்டு ஒரு கொஞ்சம் அந்த வளமையா இருக்கிறது தண்ணி ஒரு 2 அடி தான் என்ன வெட்டிட்டீங்க ஆகணும். அதெல்லாம் பட்டு நான் வந்து காணால ஏறி விட்டாங்க. இப்படி விட்டா அந்த தண்ணி அடிப்புல அப்படியே அடிச்சு போயிடும். அது குளம் என்ன கொஞ்சம் மழை காணா வெச்சத்தை விட காண தண்ணி அந்த பக்கத்துல இருக்கு. காணால இருக்கணும் உயரமா இருக்கும்ல தண்ணி இந்த பக்கம். ஒரு தண்ணி காணாதான் வெட்டி போயிடலாம். தண்ணி தந்தையிலுக்கு நிறைய கடலோட வந்து ஜாயிண்ட் ஆகுதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வெட்டி விட்டுருக்கணும். ஒரு சின்ன அதாவது ஒரு 2 அடி ஆகிறதுல தான் வெட்டி விட்டுருக்கணும். இன்னும் ஒரு கொஞ்சத்தில் வந்து 10 அடி வரைக்கும் இது தானே வந்து பிரிக்க ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இதுதான் நின்று பார்க்க போகிறோம். 4 மணி சில நேரம் அதை பார்க்க உங்களுக்கு 4 மணி மாதிரி இருக்காது. என்னன்னு சொன்னால் மாதிரி காலத்தில் வேலைக்கு வந்து இருட்டிடும். அதை விட வந்து இன்றைக்கு வந்து கூடுதலான நம்ம அப்பா தான் கிடக்கு. காலமையில வந்து இதே மாதிரி இதே கிளைமேட்டில் தான் இருக்குது. அடிச்சு ஊற்ற போகுது, மழை ஒன்று அடிச்சு ஊற்ற போகுது. வானத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபுல்லாக இருட்டி போய் தான் கிடக்கு. 2 சைடுமே இருட்டி போய் கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தா மணக்காட்டு பக்கம் இருட்டி போய் கிடக்கு. அதை விட இங்கே அதை எட்டி அந்த பக்கம் வந்து இருட்டி போய் தான் கிடக்கு. என்னென்ன மழை ஒன்று அடிச்சு ஊற்ற போகிறோடா? வெள்ளத்தியாலம் வேண்டாம். அது என்ன மாதிரி? அது அந்த நிலவு இப்போ வந்து மதியத்தில் இருக்கைகளை வந்து வெள்ளத்தியாலம். ஓகே. நிலவு பட்டா பிறகு பருத்தியாலம். நிலவு காலிக்கையும் படைக்கையும் வெள்ளத்தியாலம். 4 மணித்தியால வித்தியாசத்துல பருத்தியாலம் வெள்ளத்தியாலம் வந்து இருக்கு. வெள்ளம் வந்தா கடல் கொஞ்சம் இங்கான வரும். பருத்தியாலம் வந்தா கரை கொஞ்சம் அங்க ஓடும். இப்போ இன்னொரு எவ்வளோ நேரத்தில் இது வந்து இப்போ பாய வலிக்கணும்? இன்னும் ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துல பருத்தியாலத்துல போகும். பருத்தியாலத்துல போனால் கரை கொஞ்சம் அங்க ஓடும். தண்ணி கொஞ்சம் உள்ள போயிடும். போக தண்ணி இழுத்து பாயும். இப்போ வெள்ளத்தியாலத்துக்கு தண்ணி இங்க கொஞ்சம் பெரும். அதான் இந்த மாதிரி கோடைன்றது. சரி சரி சரி. கோடையில வந்து சரி அங்கே இருக்கும் மண்ணு நல்லா உள்ள போயிருக்கு. ஓடும். வாடையில வந்து சில நேரம் இங்கேயும் வரும். வாடை காத்து இன்னும் புசல் வேற இல்ல. புசல் இப்போ இன்னும் வந்துட்டா இங்கான வரும். அண்ணா புரிஞ்சு சனத்துக்கு தெரிஞ்ச சனம் உங்களோட மக்கள் சனம் இன்னுமே புரிய இல்லை. இப்போ பாருங்க யாரு 2-3 பிள்ளைகள் தான் வேலை செய்வோம். வீட்டுகளுக்கு வெள்ளம் வந்த அப்புறம் சொல்லினா அவங்களுக்கு நிவாரணம் தெரியல. இது இப்ப வெட்டி விளையாட்டிக்கு ஊருக்கு எல்லாம் வருவானே. இப்பதான் முந்தைய காலம்னு சொன்னால் அங்க எங்களை ஊர் மனைக்கெல்லாம் நிற்கும் தண்ணி. நாங்கள் இந்த பாலம் இல்லாம அதனாலதான் நடந்து வாரது இந்த தண்ணிக்கு. உங்களோட காலத்துல இப்போ இந்த தான் இந்த பாலம் போட்டபடியே சனம் ஒன்று நினையாம அதுக்குள்ளால வருது. இதுக்கு எத்தனையோ பேர் செத்தும் இருக்கு. பின்னால தண்ணி போன வருஷம் இதுல ஒரு பட்ட பொம்பளை பிள்ளைய குளிச்சு போட்டு போய் அதுல இறங்கினா அப்புறம் சார்ந்து பேருந்து நானும் அந்த அதுல இருந்து ஆமிக்காரன் தான் ஓடி வந்து தூக்கி விட்டது. தூக்கிய பட்ட இழண்டி விட்டு மோசம் போட்டு. அதுக்கு முதல் காலங்கள்ல வயது போன ஆக்கள் எல்லாம் வந்து எத்தனையோ பேர் இதுக்கு செத்தது. அவ்வளவு ஆள் அது சுடியண்ணே சார். இப்ப வந்து தண்ணி வந்து இடுப்புல இருக்கிறானே இருந்து இப்ப தண்ணி இழுக்க அந்த சேறு வந்து ஒரு பள்ளமா புதஞ்சு போய் கிடக்கும். வேற முறங்கினால் நீந்த தெரியாத இறங்கினால் நாங்க சேத்துக்க போன உடனே கால் வந்து எடுக்கலாது. கால் வந்து இழுக்கும்.
இப்போ விஷயம் விளங்கினவங்கள்டா ஒருக்கா தம் பிடிச்சு போட்டு உதஞ்சு எடுப்பாங்க. தெரியாத ஆக்கள் என்றால் அப்படியே சேர்த்துல மூச்சு தவிர இதுக்குள்ள இப்ப நீங்க அந்த தண்ணி வந்து வெட்டி விடாட்டிக்கு இதெல்லாம் நிரம்பி இருந்தேன்னு சொன்னா ஒரு பக்கமே தெரியாம வந்து போனா அதான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த சின்ன பொடிகள் யாரும் குளிச்சா கலைக்கிறது நல்ல. ஏன்னு சொன்னால் நாங்க அந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன், நான் பிள்ளை கடல் குளிக்கிறீங்க இந்த மாசம் கூடாத காலம் நீங்க குளிக்காயங்க. அதனால பிள்ளைகள் கேட்க இல்லை. இதுல வந்து குளிச்சு கடைசியா இப்போ வந்து இந்த கடலடிக்கு ஒரு சங்கானையில இருந்து வந்து ஒரு 8 பேர்கிட்ட வந்து குடிச்சிட்டு போயினோம். எங்க இப்ப குடியிலுக்கு மாட்டாங்க. கொஞ்சம் போனாலும் அந்த குடியில நாரல் சொல்றது கிண்டி கொண்டு இருக்கும். மேல போகுது. வேறுங்க நீங்களே வேறுங்க அங்க அங்க சுழியா கிண்டுது. எதுக்கிட்டா அதான் வேறுங்க மண் மாதிரிக்கு தெரியும். இதுக்கு இல்ல களைச்சு போடும். வருவோம் சுழி இழுக்க மாட்டேன். சுழி அண்ணே சுழி வந்து இப்படி சுத்தி சுத்தி கொண்டு இருக்கும். அப்ப அந்த சுழிந்த இதுக்கு போகணும். போன உடனே அவர் கொஞ்சம் ஆழத்துக்கு போன உடனே அவர்கிட்ட மூச்சு குறையும். மூச்சு குறைஞ்ச உடனே நாங்கள் கொஞ்சம் அங்கே வெட்டியா போவிட்டு புறவு ஒரு கொஞ்சம் தாள நீந்தி அப்படி வெட்டியா வரணும். விஷயம் தெரியாத ஆக்கள் என்றால் என்ன செய்யணும், அந்த சுழிக்கே நீந்தி அடிக்க அடிக்க அது என்ன செய்யும், இப்படியே கிண்டி கொண்டு இருக்கும். ஆளுங்காலச்சிடும். அதன் பாருங்க நீங்க இந்த இடத்துல மண் மாதிரி கிண்டும். எனக்கு 52 வயசு. இந்த கடல்ல எந்த பெரிய வீரனும் சுழிக்கு ஏற்பட்டால் அப்புறம்டா கொஞ்சம் கஷ்டம். எங்களே ஆக்களே இனிமேல நீந்தக்கூடிய ஆக்களே எத்தனையோ பேர் செத்துருக்கு. நாங்கள் சும்மா கடல்ல வீரம் நானும் தொழிற்செய்கிறேன்னு சொல்றா இல்லையா, அது இந்த கடல்ல குளிக்கிறது வந்து கவனமா குளிக்க அங்கால் கடல்ல அது அங்க அது இந்த காத்து சோழா காத்து வேறுங்க ஒவ்வொரு ஓட்ட பேருங்க. இதை கொண்டுதான் 100 ரூபாய் அரிசிக்கு உதைக்கிறோம். என்னம்மா என்ன வேலை வங்க கடலிலே வைத்திருக்கும் மாயவா. இதற்கு இன்ஜின் மிஸ் பண்ணிச்சு என்றால் போதான் இந்த ஆளின் அது ஆனா இவங்க 2-3 ட்ரிப் பண்ணிப்பாங்க போட்டோட இன்ஜின் ஸ்டார்ட் வரையிலேன்னுட்டா அடுத்த பெரிய ஆள் வந்து அப்படியே அங்க மடக்கி விட்டுமா அப்படியே சரி அதுல நான் மூடுபட்டு சாக வேண்டியா அத போடல ரெண்டு அவ்வளவு இந்த போட் என்ன ஒரு நாம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா நீங்க அந்த அலையோட வந்துருவீங்க இல்லாட்டி அந்த அலை அடிச்சிரும். அப்படி நாங்க 3 பேர் ரெண்டு தள்ளுவோம். தள்ளி கொண்டு அங்க ஒண்ணு ஒரு வேளை ஸ்டார்ட் வந்தா இன்ஜின் வச்சிட்டு அங்க போயிடுவாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலன்னா கடல் வாய்க்கு நின்னுவாங்க. திருப்பி அடிக்கிறதுல அப்படியே போட் கட்டி அடிச்சுனா தொடர்ந்து இது இந்த முனைக்கின்றால்தான் இந்த சம்பவம். அங்கால பயம் இல்ல. அங்கால வந்து இப்ப இடக்கடல்ல பேர் இருக்கு. இப்ப ஒரு ஆத்வா மாதிரி இப்படி பேன் இருக்கு. இப்ப நான் குளம்பற்ற மாதிரி பேன் இருக்கு. அதுக்கு வந்து கீட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அங்க ஒரு நேரம் பிடிக்க தேவையில்லை. பிடிச்சுட்டு பார்க்க அவங்க வந்து ஓட்டு வந்து இப்படி மடக்காது, அப்படி இடைச்சு கொண்டு வரும். கடல் வந்து இப்படி அடிச்சு இப்படி இடைச்சு கொண்டு வரும். இங்க வந்து இப்படி மடக்கி அடிக்குது. அங்க வந்து பேர் இருக்கிற வழியா ஆள் இதைச்சு கொண்டு வர அவங்களும் இங்க பேர் இல்ல இந்த மண். ஆனா இங்க வந்து ஆக்கள் ஒரு கதைக்கு முடிஞ்சு இது கடல்ல சம்பவம் நடந்தாலும் பொடி எடுக்கலாம். அங்க வந்து பேருக்கு ஏற்பட்டால் இந்த என்ன பாம்பு இந்த அஞ்சாலைக்கு தான் நாங்கள் இடியாகும். அங்க அங்க வளர கோயில் அங்க இருக்கு வயல். தண்ணி அங்க இருந்து வரணும். குறைஞ்சது 2 கிலோமீட்டர் தண்ணி வரும். 2 கிலோமீட்டர் தண்ணி வரும். நீங்க ஒவ்வொரு வருஷமும் இது கடலுக்கு வந்து வட்டி விடுறதோ? வட்டி விடுறது தண்ணி இங்க போட்டு பத்தி போடுது தண்ணி. எதுனா இனி வந்து கடல் தொழில் எப்ப செய்வீங்க? தொழிலுக்கு நீங்க போவீங்க? நாளைக்கு பள்ளிக்கு போமே ஆனத பாத்தீங்களோ இதுல ஒரு 1.5 தண்ணி நிக்கும். இந்த இதுலயா? இந்த
தண்ணி சேமுக்கு உடைக்கும் இந்த அளவுக்கு 1.5 பாதத்துக்கு கடலும் இதுக்கும் ஒண்டா இருக்கும் தண்ணி பாய வழியில். ஓஹோ. இந்த அளவு ஆழத்துக்கு இந்த ஆழம் விளம். இப்போ ஒரு அட்டமணத்தாளம் இப்படி ஓடிச்சண்டா அட்டமணத்தாளத்தில் ஓடிக்கும். நார்மலாக நாங்கள் எல்லாரும் வந்து கடற்கரைக்கு வரோம்னு சொன்னால் ஆசைப்பட்டு வருவோம். கடல் காற்று வாங்குறதுக்கு வருவோம். மற்ற அந்த இடங்களில் நிற்கவே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது கடற்கரை நிற்க, நல்ல சுவாத்தியமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து கடற்கரைக்கு நீங்கள் வரக்கூடாது. இப்போ அண்ணாக்கள் சொல்லிச்சுன்னா இப்போ வந்து கடல் வந்து குளிக்கிறதுக்கு ஆக்கள் வரையும் உண்டு சொன்னால் இதில் வந்து இப்போ கடல் தொழில் செய்கிற ஆக்களை வந்து நீந்த தெரிஞ்ச ஆக்களை வந்து இதுக்குள்ள வந்து சுழியல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் சும்மா வந்து கடலை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு இறங்கினோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாம். அப்படியே கடல் எடுத்து வந்து தான் போகும். கடற்கரை பார்க்க வந்தீங்களோ? உங்களுக்கு கடற்கரை பயம் இல்லையோ? பிள்ளைய கடற்கரை பயம் இல்லையோ? அப்பாவோட வந்தபடியா பயம் இல்லையாண்ணே? ஆனால் கடற்கரைக்கு தனியாக வரக்கூடாது, மழை கூடதா இருக்குண்ணே. சரி வாங்க போய் பார்ப்போம். ஆளரால் வந்திருக்கா கடற்கரை பார்க்கறதுக்கு ஆளரால் வந்திருக்கா. பிள்ளைக்கு எத்தனை வயசு? 6 வயசு. 4 வயசா? அப்பாட்ட கேட்டு தான் பிள்ளை வயசு போடுறது 4 வயசா? அவ எங்க படிக்கிறீங்க? நீங்க எங்க படிக்கிறீங்க? கலாமன்றதுல என்ன ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க உங்களுக்கு. கடல் கிட்ட வந்துட்டுதா? ஊரா? நாங்கள் பரத்துறை தான். நீங்க எந்த ஊர்? நாங்கள் வந்து நாங்கள் வந்ததுக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி வெள்ளம் பிரித்து கொண்டு ஓடுறதுன்றதை பாருங்க. அதாவது அந்த பாதையும் வந்து அகலம் வந்து பிரித்து கொண்டு இருக்குது. இப்போ அன்னை அகலம் வந்து வெட்டி கொண்டு இருக்கணும், அதை விட தண்ணி வர்ற வேகத்துக்கும் பிரித்து கொண்டு இருக்கு. ஜனம் ஓட்ட வேகமாக போகிற மாதிரி இருக்கிற எனக்கு தண்ணி அது எங்களுக்கு கொஞ்சம் பிஸியான்னு தெரியும். இவ்வளவு வேகமாக போகணும். இப்போவே கரைக்குது, தண்ணி கரைக்குதாங்க, இடிஞ்சிடிஞ்சு விழுகுதெல்லாம். இந்த குளம் மாதிரி இருக்குதா முன்னுக்கு? ஆமாம். இது குளம் வந்து நோவலா எந்தெந்த இடத்துல இருந்து இந்த குளத்து தண்ணி? பள்ளிர கோயில் பின் இந்த முன்பாசல் இந்த வெள்ளர கோயில் பிஞ்சால இருக்கல்லோ, அங்கே இருந்து இப்படி ஆனவன் தான் அங்கே இருந்து அப்படியே தொடுத்து கும்பல கிழக்கு அது வரைக்கும் தொடுத்துருக்கும். அவ்வளவு தூரம் தான், அவ்வளவு தூரம் தொடுத்துருக்கும். நாங்கள் வெட்டி விட்டா நீங்க நாளைக்கு எங்க ஊர்களுக்கு வந்து பார்த்தா பாருங்க ரோட்டு வழி தண்ணி நிற்காது. அப்படி எல்லாம் இங்கே எழுத்துரும். பழத்தை பார்க்க குட்டியில இருக்கிற தண்ணி பக்கம் வந்துடும் நீர் விட்டோட. கஷ்டம் தானே. நீ என்ன இப்படி போட்டால் தள்ளுவோம், வேலையில் பிடிச்சி தள்ளி இதண்டா அந்த மடத்துக்கு அந்த மடக்கடிக்கு என்ன இன்ஜின் நின்று தாண்டா போட்டு கவுண்டு பெரிய ரிஸ்க் எடுத்து தான்டா போகணும். போறேன்டா இப்படி இன்ஜின் கொஞ்சம் நின்று தாண்டா சரி திரும்ப வரும். ஒரு கடலே காணும், திருப்பி விலங்க போட்டு பிரட்டி விட்டு பிரட்டினா உயிருக்கு சேதந்தான். அப்படியே போட்டோட தூக்கி விலையெல்லாம் கொட்டுப்பட்டு அப்படியே கஷ்டம் என்ன, சரியான கஷ்டம். இப்ப எல்லாம் பாருங்க இப்ப ஏற்றி வச்சிருக்கிறோம். இப்படி கடல் சீரண்டா தான் கொஞ்சம் இது இரவுல, அதுவும் இப்ப வெளிச்சமா இருக்கு. இரவுல வரையக்க பெருங்கடல் அங்க இருந்து வரும், வரையக்க கச்சலம் இன்ஜின் மிஸ் ஆயிடுச்சுண்டா அப்படியே கவுண்டிடும் போது சைட்ல தான் இந்த அடி இருக்கும், இல்லாட்டி உள்ள நடுவுல இல்ல. இதுல இருந்து போறதுன்னா பெரிய நடுவுல தூக்கி தூக்கி போடும், ஒன்றும் செய்ய அடி இல்ல. இதுலதான் பிரச்சனை.
என்னென்னா இதுல இருந்து நாங்க தள்ளி போயேன்னா அந்த 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 அதுல மண் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மண்ணை கிளம்புது, அதுல இன்ஜின் பால் முட்டும். ரைட் ரைட். பால் முட்டை இன்ஜின் நின்றுடும். அந்த இன்ஜினோட அந்த மோட்டார் வந்து அந்த அது முட்டினோடனே இன்ஜின் நின்றுடும். இன்ஜின் நின்றா திரும்ப ஒரு கடலண்டு வந்து போட்டு திருப்பி பிரட்டி விட்டுரும். அது கொஞ்சம் அவதானம். 2 பேர் இருப்பினோம் தள்ளுறது. இப்போ நாங்க தனியா போகல, அதுல 2 பேர் பிடிச்சி தள்ளிவினோம். தள்ளிட்டு ஸ்டார்ட் சரியாண்டா சில அவையல் கைவிட்டா போட்டு வந்துடும். மிஞ்சால கவுண்டும் போ அப்படி கவுண்ட் எல்லாம் இருக்கும். அந்த போட்டு கவுண்டது, இந்த போட்டு கவுண்டது, இந்த போட்டெல்லாம் அதெல்லாம் ஒன்றுக்கு 3 தடவை கவுண்டது. கவுண்டான்னா இன்ஜின் எல்லாம் பேருந்து ரிப்பேர் செய்யும். தண்ணி எல்லாம் போயிடும். இன்ஜினுக்கு 15,000 20,000 சில 50,000 போயிடும். இப்படி பெரும் கடல் ஆயிடுச்சு. இதுக்கு போறதும் போகல. இப்போ இதுக்குள்ள இப்போ கக்கோளத்துக்குள்ள எத்தனை பேர் தொழில் போறீங்க? இப்போ இந்த கடல் அடிக்கு என்ன ஒரு 10 போட்டு. என்ன வேறு மீன்கள் படுதோ? மீன் என்ன சும்மா கொஞ்சம் இல்ல, ஒரு 30 கிலோ 40 கிலோ 40 கிலோ அப்படித்தான். 150 ரூபா வியாபாரி 200 ரூபா கிடைக்கும். எனக்கு தள்ளுற ஆக்களுக்கும் கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தானே. இப்ப பொருளாதார இது பெரிய தட்டுப்பாடு இல்லை. பொருளாதாரம் பெரிய வீக்கில் நிக்குது. அப்ப எங்களுக்கு ஒரு 3000 ரூபா உழைச்சா தான் சாப்பிடலாம். 3000 ரூபா வேற எண்ணெய் இதுகள் எல்லாம் தள்ளுற ஆக்களுக்கு கொடுத்து 6000 ரூபா கிடைச்சா தள்ளுற ஆக்களுக்கு மண்ண காசு போனா எங்களுக்கு ஒரு 2000 ரூபா வட்டி விட்டு. அந்த வேன் வந்து வட்டி விடாட்டிக்கு என்ன என்ன பிரச்சனை நடக்குது? வெட்டாட்டி என்ன, எங்கட ஊருக்கு தண்ணி இருக்கும், தண்ணி வத்தா அப்படியே இருக்கு. வீட்டுல இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும். இத வெட்டி விட்டா, இது வெட்டினான்னா பருத்துற கும்பலை அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் பத்தும். இழுத்து கடல் இதண்ட அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் பத்தும். எங்கட ஊருக்கு மட்டும் இல்ல. எல்லா தண்ணியும் கடைசியா இங்கதானே வந்து சேரும். எல்லா தண்ணியும் வந்து சேரும். நில ஊற்றிலேயே வத்தி. இதுக்குள்ள தண்ணி இல்லாட்டிக்கு வத்திக்கொண்டு இருக்கு. எல்லா ஏரியா தண்ணியும் இதுங்க. இப்ப இந்த தண்ணி தொடு அந்த சவுக்கு இருக்கு, சவுக்கு மணக்காடு அந்த வள்ளியூர கோயில் அதோட எல்லாம் தொடுத்து நிக்குது தண்ணி. புல்லண்டவடியா தெரியல. தண்ணி வந்து பிரிச்சு பெருசா ஓட வலிக்கிட்டுது. நீ வழிவானு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அந்த அளவுக்கு பெருசா வாய்க்கால் பிரிச்சு ஓடுதுன்றதையும் நாங்கள் பார்ப்போம். கொஞ்சம் இருட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டு தான் அப்படி இருந்த வந்து தண்ணி வந்து நாங்கள் நெச்சளவுக்கு வந்து பெருசாக வந்து ஓடி இன்னும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி காட்டுறோம். எவ்வளவுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக வந்து இதை பிரித்து ஓடுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் முதல் வந்து ஸ்டார்ட்டில் இருந்த விட இப்போ ஒரு 6 அடி கிட்ட வந்து பிரித்து ஓட வலிக்கிட்டுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூடுதலாக வந்து நாங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். கட்டாயம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரித்து தண்ணி வந்து ஓடுது அப்படின்றதையும் நாங்கள் பார்ப்போம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி ஆகிட்டுது. அந்நேரங்கள் வந்து எனக்கு கோல் அடித்து சொல்லிச்சுன்னா அப்படி தண்ணி வந்து பிரித்து கொண்டு ஓடுதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்படின்னு வந்து நாங்கள் என்ன சொன்னால் 4 மணிலேருந்து நின்றாங்க. கொஞ்சம் இருட்டினா அப்புறம் தான் நாங்கள் விட்டுட்டு போனாங்க. இதால் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தண்ணி வந்து வெளி தண்ணியெல்லாம் எடுத்து ஓடிக்கொண்டு தான் இருக்கு. எடுக்க வடிவாக தெரியுதோ தெரியலாம், நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். இல்லை இதுலயே தெரியுது. பகலண்டா உங்களுக்கு வடிவாக காட்டிக்கலாம். ஓ காலை போகலாம் தானே? வேண்டாம் அந்த வேகமாக தான் ஓடுது போலோடக்கா.
மீன் ஓடி தெரியுதான் அண்ணே மீன் ஓட்டது அண்ணன் இதுக்கு இப்ப நாங்க வர்றீங்கன்னா சரி பெருசா உடைச்சுக்குது நான் உண்மையிலே சொல்லிக்க வந்து நம்ப இல்லை ஒரு 40 அடி கிட்ட பெரிக்கோடுன்னு சொன்ன நம்ப இல்லை உண்மையிலே 40 அடிக்கு கூட தான் இருக்கு வெள்ளனெல்லாம் நாங்கள் நின்ற இடம் உங்களுக்கு தெரியும் விடிய முடிஞ்சா நான் உங்களுக்கு காட்டுறேன் தூரமானது தான் அந்த தொங்கல் அங்கேயும் இருக்கு இந்த தொங்கல் அங்கேயும் இருக்கு இவ்வளவு பெருசாக பாஞ்சு ஓடுமென்று நாங்கள் நிற்கவே இல்லை இது பகல் ஓடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வடிவம் வந்து காட்டிக்கலாம் கட்சி தவிர இதுக்குள்ள இப்போ மாட்டினோம்னு சொன்னால் அவ்வளோதான் அங்காலையும் போயிடலாம் இங்கேயும் போகலாது கடலுக்குள்ள அப்படியே போக வேண்டியதுதான் காலமே நாங்கள் கட்டாயம் ஒன்று காட்டுறோம் நாட்டு கஞ்சல் கூப்பிட்டு எல்லாம் உங்களோட போயிடும் அடிக்கொண்டு போன கையோட இங்கே அடுத்த கொண்டு வந்து படிக்க கொஞ்சம் தண்ணி அரிச்சண்டு போக உடைஞ்சி விழுகுது நான் அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வேறு இப்போ விட முடியாது அப்படியே இறங்கி அப்படியே ஒரு இடம் ஃபுல்லாக இறங்கிடு ஃபுல்லாக இறங்கிடு அடுத்து நாங்கள் நிற்கிற இடம் தான் நாங்கள் போகிறோம் வந்து ஒரு பின்னேற 4 மணி அப்படி வந்தாங்க விரைக்கில் வந்து இந்த இடம் எல்லாம் வந்து தண்ணி தான் நின்றது இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொட்டல் எல்லாம் இருக்குது தானே இதெல்லாம் தண்ணியில் வந்து மிதக்கிற கட்டத்தில் இருந்தது இப்போதான் வந்து அந்த வான்கட்டு வந்து வெட்டி விட்டது வெட்டி விடக்க சொல்லிச்சுன்னா நாளைக்கு வந்து பார்க்க இதில் இருக்க தண்ணி ஒன்றுமே இருக்காது காலி பக்கம் ஃபுல்லாக வந்து தண்ணிலாம் கூடுதலாக இருந்தது அந்த வீடியோ உங்கள்கிட்ட இருக்குதானே அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும் போட்டுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து மிதந்து இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த தண்ணியில் வந்து ஓடக்கூடிய மாதிரி அந்த போட்டுகள் எல்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய முதல் வந்து எப்படி தண்ணி நிற்குமோ கொஞ்சம் தண்ணி வந்து நார்மலாகவே இதில் நிற்கும் அதே அளவு தண்ணி மட்டும்தான் நிற்குது மற்றது எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டு ஓடிட்டுது இப்போ வந்து அந்த வான் அந்த வெட்டி விட்ட வான் வந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் ஒரு 2 நாளில் வந்து அந்த அலையை அடித்து அந்த மண்களை வந்து மூடிடும் அப்படின்ட்டு சொல்லிச்சுன்னா நாங்கள் இப்போ அதுக்கு கிட்ட கொண்டே உங்களுக்கு நாங்கள் கொண்டே காட்டுறேன்னு பாருங்க நான் வந்து பார்க்க இதாலெல்லாம் தண்ணி ஓடுறத பார்த்து பயந்தே போனேன் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடிக்கொண்டு இருந்துச்சு இந்த பாலத்தில் அப்படியே மூடித்தான் ஓடிக்கொண்டு இருந்தது இதுக்குள்ளெல்லாம் சாவு வந்து ஒரு பகல் போல் இது பாஞ்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வடிவாக காட்டி வைக்கலாம் என்ன நேற்று உங்களுக்கு நாங்கள் பகல் வந்து எவ்வளோ தண்ணி நிற்குது அப்படின்றது காட்டின வழியாக இப்போ இரவு இப்போ எடுக்கிற வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படி ஓடி இருக்குமான்னு தண்ணி நார்மலாக இதுல எல்லாம் நாங்கள் இறங்கி போகிறதே கஷ்டமாக இருந்தது தண்ணி இருந்தது இப்போ பாருங்க இதில் வந்து தண்ணியே இல்லை தண்ணியாக சொல்லிச்சுன்னா நாங்கள் நம்பல இதுக்கு எல்லாமே வந்து இழுத்து கொண்டு போடும் அப்படின்னு தான் சொன்னேன் இதில் இந்த புல் வந்து அப்படி சரிஞ்சிருக்கவே உங்களுக்கு தெரியும் இது போல வேகத்தில் வந்து தண்ணி ஓடி இருக்க மாட்டேன் சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் எல்லாம் போய் செத்து போய் கிடக்கு மீன் கிடக்கு ஓ என்னப்பா இது மீன் ஹெல்ப் பண்ண போனா இப்படிதான்
இது வந்து ஆம்பளாச்சுங்களானோ ஏதோ கிடக்கு போடுறது செம குத்து. இந்த ரத்தத்தை போக்காட்டினா தான் நீ நீங்கள் ஓகே ஒரு ஆளை தான் இருக்கணும். அதான் அந்த கூட எடுத்துட்டு வா. இதில் ஏதோ ஒரு நல்ல சேரு கேப்போடுக்கு. அப்போ நாங்கள் இவரை கொண்டே காப்பாற்றி கொண்டே இப்போ தண்ணி வாங்க ஓடி வாங்க. அன்னைக்கு வந்து விடுவோம் வேறு எப்படி போவாருன்னு பாருங்க. ஓகே பாய். ஆம்பளை அங்குத்தினது கடுப்பு செம கடுப்பு எடுக்கு. ரத்தம் எடுத்தது தான் அந்த வேதனை வந்து குறையும். இது ராவ் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ராவ் வந்து நல்லா தாழ்வமாக தான் இருந்தது. இந்த இடத்துல வந்து நாங்கள் ரெண்டாவே இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு தான் இருந்தது. இப்போ நோம்பலாக அதுக்குள்ளால வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு. என்னடா ராவ் வந்து அவ்வளோ வெள்ளம் வந்து கடலோட வந்து சேர்ந்துச்சு. ஹலோ, என்ன மாதிரி வரலாமோ? ஆழ்வமாக இருக்கு போலோடக்கு இல்லையா? அவ்வளோதானே. ஆனால் இழுவையா இருக்கேண்ணே தண்ணி நல்ல இழுவையா இருக்கு இதுல. நான் ராவு வந்து நான் நெச்சே பார்க்கல. இவ்வளவு பெருசா உடைச்சு பாய முடிஞ்சு. ஓ ராவு வந்து நான் தண்ணி குறைவா நல்லா குஞ்சு சுழி மாதிரி சுழாட்டி கொண்டு போகுது பாருங்க. அதுல மழை வந்து இனியும் பெருசா பெய்யும் அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமா இனியும் வந்து வெட்டி விடுவினோம். நேற்றைய தினம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பாருங்க கடல் வந்து கொஞ்சம் அடியும் வந்து குறைஞ்சிட்டுது. ஆனா இதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பெரிய ஒரு வான் மாதிரி ஒன்று தெரியுதாங்க. இவ்வளவு வந்து இந்த இங்கே இருந்து தண்ணி இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி ஓடி இருக்கு. இப்போ வந்து குறைஞ்சதால கொஞ்சமா நடுவால மட்டும் ஓடிக்கொண்டு. இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்து நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் இருக்குது. அதை விட கடற்கரை நிற்கவே நல்லா இருக்குது. நேற்றைய தினம் இருந்ததுக்கு இன்றைக்கு பார்க்க உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல நேற்று ஒரு 2 அடியில் தான் நான் வந்து கிண்டி விட்டது. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 அடி கிட்ட இந்த மண் வந்து அகண்டு போயிருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்து இதில் இருந்த மங்கால இருந்த அந்த குளத்தின் தண்ணி எல்லாம் வந்து கடலோட வந்து சேர்ந்துருக்கு. சாவு வந்து பார்க்க உண்மையிலே பயமாக இருக்குது. இவ்வளவு தூரத்துக்கு வந்து பிரிஞ்சு ஓடணும் அப்படின்னு தான் நான் பார்த்துருந்தேன். இந்த விடிய வந்து பார்க்க குறைஞ்சிட்டுது. என்னன்னு சொன்னால் அங்கால இருந்த தண்ணி எல்லாம் கூடுதலாக வந்து கடலோட வந்து சேர்ந்துட்டு இனி இன்னும் ஒரு 2 நாளில் வந்து கடல் அலையில் வர மண் வந்து இந்த இடத்த வந்து மறுபடியும் அதை பூட்டி ஆக்கிடும். அங்கால இருக்க தண்ணி முதல்ல மாதிரியே இருக்க போகுது. நார்மலாக இருக்குது. இனிமேலும் மழை பெய்து முடிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து 2ஆம் கட்டமாக வெட்டி விட்டுக்கணும். ஓகே, நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் பாய்.